ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு கேமிங் வித் டிஎன்ஜி. இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஒரு சோலோ வர்சஸ் ஸ்குவாட் மேட்ச் தான். இது அண்ணன் ப்ரோ கொம்பன் இருக்கார் சோலோ வர்சஸ் ஸ்குவாட்னு சொல்லிட்டு தானே கேட்குறீங்க. அவர் வந்து பார்த்தீங்கன்னா தனியாக அட்டாக்கிங் ஆடிட்டு இருந்தார், நம்ம தனியாக அட்டாக்கிங் ஆடிட்டு இருந்தோம். ஸோ இந்த இடத்துல ஒருத்தர் வந்தால் சரி நல்ல டேமேஜ் கொடுத்துட்டு சரி கிரனேட்லாம் போடுமேன்னு போட்டால் இந்த இடத்துல டேமேஜ் வாங்கலாம். ஏன்னா பார்த்தீங்கன்னா மேலே காட்டில் கீழே காமிச்சு சரின்னு சொல்லிட்டு டமாலு கீழே குதிச்சுட்டு எங்கே தான் ஓடுறான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தால் அந்த சைடு போனான். சரி இந்த சைடு தான் போவான் போல, இங்கே தான் இருப்பான்னு பார்த்தா பின்னாடி ஃபுட் சவுண்ட் கேட்டுது. எங்கடா போகிறான்னு பார்த்தா இந்த இடத்துல லைட்டாக கால் மட்டும் தெரிஞ்சு போய் ட்ரோகன் ஒரு கிரிட்டு நடத்தி பார்த்தீங்கன்னா ஒரு டவுன் வச்சாச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம கில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கில் இங்கே தான் செக்யூர் பண்ணோம். சரி இந்த இடத்துல அப்படியே ஏறிட்டு இருந்தால் இங்கே ஃபைட்டு போயிட்டு இருந்துச்சு. தரமாக ஒருத்தர் நின்று இருந்தால் அவனையும் பார்த்தீங்கன்னா ஓசிக்கில் அடிச்சிட்டேன். சரி அந்த இடத்துல லாங்கில் ஒருத்தர் தான், அவனையும் ஓசிக்கில் போகலாமேன்னு பார்த்தா நமக்கு ஃபுல்லாக ஹெச்பியை டவுன் பண்ணி விட்டா. சரி டப்புன்னு அந்த ஹீல் பண்ணுற ட்ரோனை போட்டு விட்டு சுத்துக்குள்வால் போட்டு பார்த்தீங்கன்னா மெடிக்கெட்லாம் போகிறதுக்குள்ளே பின்னாடி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா குளோவில் அந்த உடைக்கிற கிரனேட் வந்து பார்த்தீங்கன்னா போட்டுட்டு இப்போ வெளில ஒரு பொண்ணு வெயிட் பண்ணிட்டு இருந்தா. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டபுள் டர்வர் வச்சிருந்தா நல்ல வேலை மேக்கில் எழுதி முடிச்சாச்சு. அதையும் பார்த்தீங்கன்னா ஓசிக்கில் போட்டானுங்க. சரி உள்ளே போயிடலாம் அப்படின்னு பார்த்தா டப்புன்னு நமக்கு வந்து பதட்டத்தில் கையில் வந்து ஒழுங்காக வேறு விளையாட முடியல. சரி இந்த இடத்துல முன்னாடி தான் நிற்கிறானுங்கன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தா பின்னாடி ஃபுட் சவுண்ட் கேட்கும். கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வருவான், நல்ல மேக்கில் டேமேஜ் கொடுத்துட்டு டப்புன்னு க்ளூவால் போடுவான். சுற்றி க்ளூவால் போட முடியல போல் டப்புன்னு பார்த்தீங்கன்னா அவனையும் மேக்கில் எடுத்து அவனையும் முடிச்சாச்சு. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 3 கில்ல பார்த்தீங்கன்னா செக்யூர் பண்ணியாச்சு. ஸோ இந்த இடத்துல அப்படியே வருவேன், ஒரு சேம் டவுன் ஆகிடுவேன். சரி டப்புன்னு பார்த்தீங்கன்னா கொம்பனை தூக்கி விட்றா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம பீக்கில் இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா இறங்குவோம். அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல லூட் எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா நம்மளால் போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த இடத்துல லூட் எடுத்துகிட்டு வந்துட்டு இருப்பேன். இந்த இடத்துல கிரிமினல் பச்சை கலரில் வருவான் பாருங்கள். கரெக்டாக ஆகலை ஒரு தூக்கும் எடுத்து அடிச்சு பார்த்தீங்கன்னா அவனுக்கு கில்ல எடுத்தாச்சு. ஸோ இதோட வந்து பார்த்தீங்கன்னா 4 கில்ல எடுத்தாச்சு. மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு முடிஞ்ச அளவுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் நம்மளால் ரொம்ப ஒரு வீடியோ போகிறதுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு தரமான ஸ்குவாட் ஐப்பே பண்ணியிருப்பேன். இந்த இடத்துல முன்னாடி ஒருத்தர் தான், அவனுக்கு டேமேஜ் கொடுத்தா பின்னாடி இருக்கிற ஒருத்தன் வந்துட்டான். சரி அவனுக்கு ஃபுல் டேமேஜ் கொடுத்துட்டேன். ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா ஒருத்தனை டவுன் வச்சிட்டேன். சரி இன்னொருத்தனுக்கு அதிலே டேமேஜ் தான் கொடுத்துட்டேமேன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தீங்கன்னா இவனுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஹெட் அடிச்சு டவுன் பண்ணிச்சு. 2 பேரும் முடிச்சு. சரி கில் எடுக்கலான்னு போகிறப்ப 3வது ஒருத்தன் வந்துட்டான். அவனையும் பார்த்தீங்கன்னா கரெக்டுன்னு பார்த்தீங்கன்னா அழுத்தி அவனையும் முடிச்சு தீமையை முடிச்சாச்சு. ஸோ இதோட வந்து 7 கில் அடிச்சாச்சு. சரி அப்படியே நம்ம என்ன பண்ணலாம், அட்டாக் ஆடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தீங்கன்னா 100 புல்லட்டும் அதுக்கப்புறம் மேக் எடுத்துட்டு அந்த இடத்துலேருந்து அப்படியே வந்தாச்சு. இந்த இடத்துல ஓப்பனில் ஒருத்தர் நின்று இருந்தால் அவனையும் பார்த்தீங்கன்னா 100 புல்லட்டில் அடிச்சு வந்து டவுன் பண்ணிட்டேன். அப்புறம் போய் கில்ல கிளியர் எடுத்துட்டு அங்கேருந்து MP40 எடுத்துட்டு மேலே வந்துட்டேன். மேலே வந்தால் பார்த்தீங்கன்னா 2 பேர் இருந்தாங்க. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தன் ஓப்பன் வருவான், தரமான ஹெட் அடிச்சு பார்த்தீங்கன்னா டவுன் பண்ணிட்டேன். நமக்கு லைஃப் குறைச்சிட்டான். ஹீலிங் ட்ரோனை போட்டு வந்து பார்த்தீங்கன்னா இன்னொருத்தன்ட்டு ரஷ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். டப்புன்னு கிட்ட போய் பார்த்தா அவன் M10 நல்ல வேலை தப்பாக அழுத்தி பிடிச்சான். கரெக்டாக அழுத்தி இருந்தால் நம்ம சோழியை முடிச்சிருப்பான். நம்ம கொம்பனி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம முடிச்சிட்டாங்க அதுக்குள்ளே. ஸோ நம்ம மட்டும் தான் இதுக்கப்புறம் ஆடி ஆகணும். ஸோ இந்த இடத்துல கில் எடுக்கலான்னு பார்க்குறப்ப அவன் வந்து பார்த்தீங்கன்னா குடச்சல் கொடுத்துட்டே இருந்தான். அப்படியே MP40 தரமான அழுத்தழிச்சு இந்த டீமையும் முடிச்சாச்சு. ஸோ இந்த இடத்துல வந்து நமக்கு 10 கில்லுக்கு மேலே அடிச்சிருந்தோம். நம்ம கேம் பிளே எப்படி இருக்குன்ற கீழே கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எல் ஷேப்பில் திருப்பி பார்த்தீங்கன்னா ஃபைட் போயிட்டு இருந்துச்சு. சரி நம்மளை பார்த்தீங்கன்னா சரியான டேமேஜ் கொடுத்துட்டேன் இந்த இடத்துல. சரி இதுக்கப்புறம் மெடிக்கிட்லாம் இல்லை இன்னேலர் போட்டு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஸ்கோப் வச்சு ஒரு அழுத்தம் பார்த்தீங்கன்னா பாட்டு பையன் ஸ்கோப் போட்டு எனக்கு தான் பார்த்துட்டு இருந்தான் போல. எப்படி அவனையும் டவுன் வச்சுட்டு சரி திருப்பி எல் ஷேப் போகலான்னு சொல்லிட்டு எல் ஷேப்புக்கு ரஷ் பண்ண ஆரம்பிச்சு. அதுக்கப்புறம் அங்கே போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற கையில் இருக்கிற கிரேனேட் எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா தூக்கி அடிக்க ஆரம்பிச்சேன். ஏன்னா பார்த்தீங்கன்னா மேலே 2 பேர் இருந்தாங்கன்னு நினைக்கிறேன். சரி அதுக்கப்புறம் மேலே போனால் டேமேஜ் லைட்டாக ஒன்று கரெக்டாக வந்து லேண்ட் மேலே வேறு வச்சிருந்தேன். அதில் வேறு எப்படி கம்மியாக டேமேஜ் போச்சுன்னே தெரியல. நல்ல வேலை டவுன் ஆகாம இருந்தால் அதுவே சந்தோஷம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த குளூவால் உடைக்கிறத போட்டேன். சரி 2 பேர் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு நான் அடுத்த ரெடியாக இருந்தால் பார்த்தா ஆளியை காணும். எங்கடான்னு பார்த்தா பின்னாடி வந்துட்டான். தப்புன்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஓரியனை போட்டு சரி கீழே குதிச்சிடலாம் சேஃப் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்து இந்த இடத்துல ஒருத்தன் வந்துட்டான். அவனையும் பார்த்தீங்கன்னா அழுத்தி டவுன் பண்ணிட்டு சரி உள்ளே போய் பார்க்கலாம் இன்னொருத்த சவுண்டு கேட்குதுன்னு பார்த்தா அவன் பார்த்தீங்கன்னா குரோனா போட்டு ஓடிட்டு இருந்தான். சரி இந்த ட்ரிபிள் என் சிப் வேறு கிடச்சிது கரெக்டாக. அது பார்த்தீங்கன்னா MP40 போட்டு அப்கிரேட் பண்ணிட்டேன். ஸோ இந்த இடத்துல ஒரு கில்லை செக்யூர் பண்ணிட்டு மேலே இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தீங்கன்னா பேக் அடிச்சலாம். ஏன்னா இப்போ 2-3 பேர் இந்த இடத்துல ரெஸ்ட் பண்ணுறதுனால லேண்ட் மின் வச்சுட்டு இந்த இடத்துல வந்து உக்காந்துட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா ஒரே ஒருத்த மட்டும் நம்மளை பார்க்க போயிட்டு இருந்தான். அவனையும் MP40 எடுத்து முடிச்சு இந்த இடத்து கில்லி எடுத்தாச்சு. ஸோ இந்த இடத்துலேருந்து மேலே போகிறதே கொஞ்சம் கஷ்டம். ஏன்னு பார்த்தீங்கன்னா மேலே அந்த வீட்டுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்குவாட் உட்காந்துருந்துச்சு. ஓரியன் போட்டு எப்படியோ பார்த்தீங்கன்னா நம்மளை ரெஸ்ட் பண்ணிச்சு. இந்த இடத்துல 12 கில்லி கிட்ட அடிச்சாச்சு. நான் இந்த இடத்துலோட மேட்ச் முடிஞ்சிடும்னு நினச்சேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல மேலே அவங்களுக்கு ரொம்ப அட்வான்டேஜ். கீழே இருந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக ஹெட் கனெக்ட் ஆகிடும். இந்த இடத்துல நம்ம கிட்ட ஓரியன் இல்லைனா நிஜமாலுமே நம்மளை அடிச்சிருப்பான். இந்த இடத்துல பாருங்கள் அவனுக்கு ஹெட் கனெக்ட் ஆகல போல். டப்புன்னு ஓரியனை போட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளும் உள்ளே போயிட்டு ரொம்ப நேரமாக உட்காந்துருந்தோம். ஏன்னா மேலே ஒரு ஃபுல் ஸ்குவாட் இருக்கு. அவனுக்கு மொத்தமாக ரெஸ்ட் பண்ணானுங்கன்னா என் கதையே முடிஞ்சிடும். ஸோ இந்த இடத்துல கரெக்டாக கொஞ்ச நேரம் உட்காந்துட்டே இருந்த ஜோனுக்கு உள்ளே போனேன். வெளில வந்தேன் திருப்பி பார்த்தீங்கன்னா குரலி வித்தையெல்லாம் காமிச்சிட்டு இருந்தேன். ஸோ இதுக்கப்புறம் உட்காந்து நான் வேலைக்கு ஆகாது கில் அடிச்சு அவனு மேலே போய் 100 புல்லட் எக்ஸைஸ் உட்கார இங்கே மேலே இருந்து ஒருத்தர் கீழே குதிச்சான். சரி ஜன்னலில் மாட்டிக்கிட்டா போல அவனுக்கு கில் எடுக்கலான்னு பார்த்தா கீழே குதிச்சான். சரி நம்மளுக்கு கீழே குதிச்சு கில் எடுத்துலான்னு பார்த்தா கீழே எத்தனை பேர் இருக்கானுங்க பாருங்க. மேலே ஒருத்தன் இங்கே பின்னாடி ஒருத்தன். சரி இந்த இடத்துல அவன் ஆல்ரெடி டேமேஜ் வாங்கியிருப்பான் போல. அவனையும் பார்த்தீங்கன்னா டவுன் பண்ணிட்டு கில் எடுத்துட்டேன். ஸோ முன்னாடி இருக்கிற கில் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா குளூவால் உடச்சு அந்த கில்லை காணும். சரி பரவாயில்ல கில்லு போனால் போதுன்னு பின்னாடி பார்த்தா ஒருத்தன் வந்துட்டான். பதட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா MP40 கிரிட்டு அழுத்தினா அதுக்கப்புறம் 100 புல்லட் எக்ஸ் மாற்றி எப்படியும் வந்து பார்த்தீங்கன்னா அவனையும் டவுன் வச்சிட்டேன். சரி இதுக்கப்புறம் ஜோனுக்கு போய் ஆகணும். இன்னும் பார்த்தீங்கன்னா 6 பேர் இருக்காங்க. ஸோ இந்த இடத்துல ஜோனுக்கு போகணும்னு சொல்லிட்டு இப்படி முன்னாடி போவோம். நல்ல வேலை நம்ம ஆல்ரெடி அடிச்ச டவுன் கில்லு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்துருச்சு. ஸோ 15 கில் அடிச்சாச்சு. இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இல்லாமல் 3 பேர் இருக்கும். அந்த 3 பேர் நம்ம தான் அடிச்சிருப்போம். ஸோ
கடைசி முடி வெயிட் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த இடத்துல இந்த பின்னாடி யாராவது வந்துட போகிறாங்கன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருப்பேன். அவங்க ஆஃப்லைனாக என்னென்னலாம் தெரியல, அவங்க பாட்டு ஓடிட்டு இருந்தாங்க. சரி, அதுக்கப்புறம் MP40 மாற்றி அந்த டீமையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் பண்ணியாச்சு. இந்த 1v2 சுச்சுவேஷன் தான். ஸோ இந்த இடத்துல நம்ம போயிட்டு அந்த கல்லுக்கு பின்னாடி உட்காந்து சரி நம்ம ரஷ் பண்ணலான்னு பார்க்கறதுக்குள்ள அவனுங்களா ரஷ் பண்ணுறான்னு டப்புனு கிரெனேட் வேற போட்டான். சரி, அதுக்கப்புறம் ஓரியனை போட்டு ரஷ் பண்ணிடலாம் அப்படின்னு பார்த்தா ஒரு 2 சைட்லேருந்து ரஷ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த இடத்துல க்ளூவால் வேறு ட்ரிபிள் என்னன்னு தெரியல, லேட்டாக விழுக ஆரம்பிச்சிருச்சு. ஃபுல் டேமேஜ் நம்மளுக்கு கொடுத்துட்டான். க்ளூவால் வேறு லேட்டாக விழுது, என்ன பண்ணுறதுனே தெரியல. மேட்ச் போச்சு போல நினச்சிட்டு இருந்தேன். டப்புன்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தரமான ஒரு ரெட் கனெக்ட் ஆகி ஒருத்தன் டவுன் பண்ணுறேன். இன்னும் ஒரே ஒருத்தன் தான், அவனுக்கு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நல்ல டேமேஜ் கொடுத்துட்டு ஒரு க்ளூவால் போட்டுருவேன். நமக்கும் வந்து பார்த்தீங்கன்னா MP40 ரீலோட் பண்ணிட்டு கரெக்டாக அடிப்போம். இந்த மேட்ச் போய் அடிச்சாச்சு. ஸோ இதே மாதிரி இன்னும் நிறைய வீடியோ போடலாமா வேணாமா கீழே கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. ஸோ இதே மாதிரி எடுத்த தரமான வீடியோவில் பார்க்கலாம். பை பாய்.